Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்குறது English preliminary paper. So இந்த பேப்பர்ல நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரி 2 இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம கிராமர் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம காம்ப்ரிஹென்ஷன் போவோம். பிகாஸ் அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால ரீடிங் பார்ட்டை கொஞ்சம் நம்ம பின்னாடி வச்சிருவோம். சரி, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேராஜம்பிள் ஒரு க்ளோஸ் டெஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கிராமரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேராஜம்பிள்ட அட்டன் பண்ணுங்க. அதாவது 10 minutes ஃபார் கிராமர், 10 minutes for this. இல்ல நான் கிராமரை ஃபாஸ்டா போடுவேன்னா இன்னும் எக்ஸஸ் டைம் உங்களுக்கு இதுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை பிக் பண்ணிட்டீங்கன்னா பேராகிராஃப் டஃபா இருந்தா கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஸோ ரிவைஸ் பண்ணும்பொழுது நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணுவீங்க? காம்ப்ரிஹென்ஷன் எது வரையும் இருக்குன்னு பாக்குறீங்கன்னா மினிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ 8th கொஸ்டின் ஓகே 8லேயே சேஞ்ச் ஆகுறதுனால 7 செக் பண்ணலாம். ஸோ 1 to 7 நம்மளுக்கு என்ன இருக்கு? காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கு. அடுத்து 8ல நம்மளுக்கு பேராஜம்பிள் வந்திருக்கா? ஸோ மினிமம் நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குமா? ஓகே, ஸோ 8ல இருந்து 12 வரையும் நம்மளுக்கு என்ன இருக்கு? பேராஜம்பிள் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? ஃபில்லர்ஸ். ஓகே, during the journey you will meet all suspicious characters embroiled in a dash plot. So bashful அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷையா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. பிளியரி அப்படின்னா ஸ்லீப்பியா இருக்கிறாங்க, இல்ல பிளர்டா இருக்கு அப்படின்றதுக்கு சொல்லுவாங்க. டாஸ்டர்ட்லி அப்படின்னா விக்கெட் ஆர் ஈவில் திங்ஸ் பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஒரு ஷீப்பிஷ்லி அப்படின்னு சொன்னா லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படி இருக்கவங்கள சொல்லலாம். ஓகே, கான்ஃபிடென்ஸ். விக்டோரியஸ்லி அப்படின்னா விக்டரியை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எம்ப்ராய்டு இன் அ டாஸ்டர்ட்லி பிளாட். ஸோ இட் இஸ் தேர்ட் ஒன். விக்கெடா இருக்கு, ஈவிலா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். சின்ஸ் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இல் ஐ வாஸ் ஷாக்ட் வென் த டாக்டர் ஒன்லி கேவ் மீ அ டேஷ் எக்ஸாம். ஓகே, ஸோ டிஸ்டார்ட்னு பார்த்த உடனே நம்ம ஆல்ரெடி வெக்காப்ஸ்ல பார்த்த ஒன்று திரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து மிஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இன்வோக் அப்படின்னா வந்து கால் ஆன், இல்லைன்னா ஒரு விட்னஸ் பண்றதுக்கு சொல்லுவாங்கல்ல, அது கூட சொல்லலாம். எபுலியன்ஸ் அப்படின்னா வந்து சியர்ஃபுல்னஸ். ஓகே ஓகே, ஸோ ரேடிக்கலிசம் அப்படின்னு சொன்னா ஒரு பிலீஃப் ஒரு ஆக்ஷன் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ் படி இருக்கும்ல. ஸோ அதை வந்து நம்ம ரேடிக்கலிசம் சொல்லலாமா? பிலீஃப் ஆர் ஆக்ஷன்ஸ், ரேடிக்கல், அந்த ரேடிக்கல் ஸ்டடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஸோ பர்ஃபெக்ஷனரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஸோ அப்படின்னா வந்துட்டு ஒரு குவிக் ஆர் ப்ரீஃபா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து இது எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்டார்ட்னா மிஸ் ரெப்ரசன்டேஷன், இது வந்து இன்வோக்னா கால் ஆன். ஸோ எபுலியன்ஸ்னா சியர்ஃபுல்னஸ், ரேடிக்கலிசம்னா சம் பிலீஃப் ஒரு ஆக்ஷன் ரிலேட் பண்ணி வருது. ப்ரீ ஃபங்க்ஷனரி அப்படின்னு பர்ஃபங்க்ஷனரி அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் குவிக் ஆர் பிரீஃபா ஒரு இதை சொல்றதுக்கு. ஸோ இங்க வந்து டாக்டர்ஸ் கேவ் மீ அ பிரீஃப் எக்ஸாம் ஆர் பர்ஃபங்க்ஷனரி எக்ஸாம் கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 5. 5th question. A man stabbed his wife brutally. He is so dash man. Okay, so இங்க வந்து draconian அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹார்ஷா இருக்கவங்கள நம்ம சொல்றதுக்கு. ஸோ டாடில் அப்படின்னு சொன்னா வந்து ஸ்லோ. ஸோ பில்லேஜ்னா வந்து ராபரியா இருக்கிற கேரக்டர் சொல்லலாம். திஸ் இஸ் நாக்ஷியஸ்னா வந்து பாய்சனஸ். ஓகே, ஸோ ஃபர்வென்ட் அப்படின்னா பேஷனேட்டா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு எது ஆன்சரா வரும்? ப்ரூட்டலா பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது என்ன வரும்? ஹாஷ். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? ஹாஷ் பர்சனா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சீன்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? as long as breathing is dash he will continue to need an oxygen mission. ஸோ இங்க வந்து சூப்பர்வீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் சூப்பர்வீன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்டரப்ட் பண்றது, அக்கர்ஸ் இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்பெர்மாடிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா irregular.
ஓகே ஓகே ஸோ ஃப்ளவுட் அப்படின்னா டிஸ்ஒபே பண்றதுக்கு சொல்லலாம். ஓகே ஃபீஸிபிள்னா ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே திஸ் இஸ் லே அகேன்ஸ்ட் சம் சார்ஜஸ் ரிலேட்டடா இருக்கும் பொழுது இண்டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே சரி ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? as long as his breathing is irregular he will continue to need an oxygen mission. ஸோ அதை தான் வந்துட்டு spasmodic அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, which is option 2. Okay, 17th one. When it came to their willingness to extend my curfew, my parents were dash and would not budge. Okay, so grandeur அப்படின்னா majesty ரிலேட்டடா வரதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அது சொல்லலாம். இன்சர்ஜென்ட், அன்ஃபெட்டர்ட் அப்படின்னா வந்து ஃப்ரீ, ஆர் இங்க வந்து இன்ஃபிளெக்சிபிளா இருக்க அக்ரிமெண்ட். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல கரெக்டா வரும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃபிளெக்சிபிளா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். வேர் மை பேரண்ட்ஸ் வேர் இன்ஃபிளெக்சிபிள் அண்ட் வுட் நாட் பட்ஜ். ஸோ இங்க வந்து intransigent அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is option 4. okay okay so 18th question. ஓகே ஸோ 18th கொஷனில் நம்மளுக்கு வேர்ட் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே வந்து வேர்ட் ஸ்வாப் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கீழே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு. ஓகே ஸோ மேலே கொஷனும் எனக்கு கொடுத்துருக்கு, கரெக்ட் சீக்வென்ஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே a total of 34 government and private universities in state adoption government schools for infrastructure of development. Okay, so infrastructure of development ன்னு சொல்லியிருக்காங்க. and vice chancellor received adopted letters from chief minister. ஸோ எல்லாமே குழம்பி இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்க என்ன நம்மளுக்கு வரும்? இந்த adopted வந்து மேல வரும், அது வந்து verb, இது noun. ஓகே ஸோ இங்க வந்து சொல்லும் போது in state adopted government schools for development of infrastructure and vice chancellor received adoption letters from chief minister. ஸோ இந்த A வந்து கீழே வந்துருது, அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் 3ல மட்டும்தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் 19th question. The Jammu and Kashmir administration has encroached on its website details of government land in Jammu that has been allegedly posted by former chief minister for residential purpose. Okay, so இங்க சொல்லும் பொழுது has இருக்கு, அதுக்கு பக்கத்துல encroached ன்னு சொல்லிட்டு v3 இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு வேர்டும் வந்து postedன்ற v3 இருக்கு. இப்போ வெப்சைட்ல வந்து டீடைல்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் என்க்ராச்ட்னு போட்டிருக்காங்க, போஸ்டட் போட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட்ல வந்து போஸ்ட் தானே போட முடியும். ஸோ அப்போ வந்து என்ன வரும்? இந்த v3 இங்க வராது, ஸோ சின்றது தான் அந்த இடத்துல வரும். ஸோ அப்போ அது போடும்பொழுது posted on its website details of government land in Jammu that has been allegedly encroached by the former chief minister for residential purpose. ஸோ இந்த டி வந்து மாறல, ஏ மட்டும்தான் நம்மளுக்கு மாறுது. ஏ பிளேஸ்ல என்ன வருது? சி வருது. ஸோ இந்த இடத்துலயும் சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு. ஸோ டி வந்து மாறலனா இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே ஓகே 20th question. The government on Wednesday demanded a fair sort into the fire that broke out at Ghazipur landfill on Tuesday and responsible strict action against the people investigation for it. Okay, so ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க a fair sort அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், a fair investigation அப்படின்னு சொல்லலாம். into the fire that broke out at Gazia landfill. ஓகே ஸோ இப்போ இந்த டி இங்க வருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துடலாம். ஸோ அப்போ இது இல்லாட்டி இதுதான் நம்மளுக்கு வரும். ஓகே ஸோ இப்போ வந்து ஏ வந்து அங்க இருக்கிறது மாறாது. ஓகேயா? ஸோ இப்போ சில வந்து லேண்ட்ஃபில் ஆன் டியூஸ்டே அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த வேர்ட் கரெக்டா உட்காரல. டி இங்க போயிடுச்சு. இந்த சாட் வந்து இப்போ எங்க வரும்? சாட் ஃபார் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஏ வந்து இங்க வந்துடும். ஸோ அப்போ sought strict actions அப்படின்னு சொல்லலாம். ஓகே அவங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்துட்டு எங்க வரும்? அந்த ஏ வந்துட்டு சி பிளேஸ்ல வந்துட்டு வருது. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் நம்மளுக்கு? ஓ இங்க ரெண்டுமே வந்து சி தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து எது ட்விஸ்ட்? இது ரெண்டும் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி வந்து we shouldn't change, so it is option
4. ஓகே. ஸோ நீங்க வந்து கண்டுபிடிக்கும் பொழுது ஏதாவது ஒண்ண வந்து நிலையா வச்சுக்கோங்க. அத வச்சு ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணீங்கன்னா, பாக்கி உள்ளது என்னன்றத கண்டுபிடிச்சலாம். 21st question. The city-based diagnostic lab has won the sensitive United States India Science and Technology Endowment Fund to deduction a cost-effective and highly prestigious mass-scale processing platform for the develop of HPV. Okay, so இப்போ வந்து 2 பக்கத்துல நம்மளுக்கு எப்பவுமே பேஸ் ஃபார்ம் இருக்குன்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து கரெக்டா பேஸ் ஃபார்ம் தான் வரணுமா பாருங்க. Technology Endowment Fund to deduction a cost effective to develop a cost effective. So இது வந்து V1ல இருக்குன்ட்டு அதை போட்டு பார்த்தா அப்ப D வந்து நம்மளுக்கு தேர்ட்ல வரணும். அதாவது எங்க வந்து D வந்து தேர்ட் கிடையாது, Bல வரும். ஸோ இந்த இடத்துல வரும். அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது தெரிஞ்சிச்சு. இங்க இருக்குல்ல. ஓகே, ஸோ பில ஸ்டார்ட் ஆகுமா இல்ல சில ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றத பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன் த பிரெஸ்டீஜியஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்டோமெண்ட் ஃபண்ட். ஓகே, அது ஒன்று இருக்கு. இல்லாட்டி இன்னொன்று என்ன இருந்தது, இந்த இடத்துல வந்து சி இருக்கு ஆர் பி. பி எங்க இருக்கு? பி என்னது? டிடக்ஷன். Deduction United States. The city-based diagnostic lab has won the Deduction United States India Science and Technology. So அப்போ இங்க என்ன வரணும் நம்மளுக்கு? C தான் வரும், not B. So it is option 1. So prestigious United States India Science தான் அந்த இடத்துல வந்து கரெக்டா உட்காருது. Okay, next one. 22nd. 10 central trade unions have condemned for a nationwide strike to called what they consider to be the anti-people and anti-labor economic policies of the government. Okay, so இப்போ நம்மளுக்கு இருந்த கன்ஃபியூஷன் எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. 2 பக்கத்துல called அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற கண்டிப்பா நம்ம B வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ B செகண்ட் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா அது வராது. ஓகே, ஸோ எப்படி நோ கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு வரல. அப்போ என்ன வரணும்? ஹேவ் பக்கத்துல V3 வரணும். ஸோ V3 எங்க இருக்கு? கால்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் B ஆயிடுது. அப்போ 1ம் 3யும் நம்மளுக்கு போயிடும். ஸோ இப்போ 2ம் 4ம் நம்மளுக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ ஹேவ் கால்ட் ஃபார் அ நேஷன் வைட் ஸ்ட்ரைக் டு கண்டம் வருமா, டு கன்சிடர் வருமான்னு பார்க்கலாம். டு கண்டம் வாட் தே considered to be the anti-people and anti-labor economic policy. So D வந்து மாறவே இல்லை. ஓகே, ஸோ D மாறவே இல்லைன்னா ஆப்ஷன் 2ல மட்டும்தான் மாறவே இல்லை. இன்னொன்று A வந்து கண்டம்ன்ற வேர்ட் தான் அங்கே கரெக்டாக இருக்கு. ஸோ இட் இஸ் செகண்ட் ஒன். ஓகே, நீங்க எலிமினேட் பண்றதையே கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் பாதி. ஓகே, the reason for growing atrocities against women is due to lack of education, due to lack of knowledge and their rights. So இங்க வந்து the reason கொடுத்திருக்காங்க for growing atrocities against women. So இங்க வந்து the reason இருக்கு. ஓகே, ஸோ வேர்பும் கரெக்டாக இருக்கு. டியூ டு லேக் ஆஃப் எஜுகேஷன், டியூ டு லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ எதுக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணோம்? கமா யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. டியூ டு லேக் ஆஃப் எஜுகேஷன், கமா நாலேஜ் அண்ட் தேர் ரைட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சில நம்மளுக்கு எரர் இருக்கு. 24th question. Nearly 50% customers have switched from their preferred shops than new grocery stores, even as factors like proximity, availability, variety, safety and hygiene take precedence. Okay, so இங்க வந்து preferredன்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த preferred வந்தா நம்மளுக்கு மோஸ்டா 2 தான் நம்மளுக்கு வரும். preferred 2. So preferred shops than கிடையாது, நம்மளுக்கு 2 வரணும். ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல. 25th question. Selection for the government job is very difficult unless you will not preserve in your effort on daily basis. So இங்க selection for the government job. Okay, so அப்போ வந்து selection சொல்லியிருக்காங்க, is கரெக்டா இருக்கு. very difficult சொல்லிட்டாங்க. unless யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ unless யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பொழுது அதை if notன்னு சொல்லலாம். ஸோ again வந்து ஒரு நெகட்டிவை நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ will not வராது. ஸோ என்ன வரும்? unless you preserve in your efforts on daily basis. ஸோ எங்க எரர் இருக்கு? C part. Okay, 26th question. The Delhi government's excise department fully or partly sealed 8 nightclubs and bars in the past 1 month and imposing fines for violating COVID-related guidelines. So இங்க வந்து past 1 month பத்தி பேசியிருக்காங்க and imposing கொடுத்திருக்காங்க. என்ன வரணும் நம்மளுக்கு? pastல வரணும்னா imposed தான் நம்ம சொல்லுவோம். where it is எங்க error இருக்கு? third part of the sentenceல error இருக்கு. 27th question.
On my friend's request, I introduced her to Anand, who is a very famous singer and a scientist. So இங்க சொல்லும் பொழுது இந்த ஒரே பர்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. who is a very famous singer and a scientist நம்ம சொல்லவே வேண்டாம். ஓகே, இங்க ஆல்ரெடி வெரி ஃபேமஸ்ன்னு சொல்லியாச்சு. அது ரெண்டுத்துக்குமே குறிச்சு தான் வரும். ஸோ அங்கே ஏ இன்னொரு வாட்டி வர வேண்டாம். ஓகே, ஸோ எங்கே எரர் இருக்கு? ஃபோர்த் பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். 28. ஸோ 28 என்ன இருக்கு? நமக்கு phrase இருக்கு. சரியா? Okay, so Maharashtra CM on Tuesday asked Prime Minister to convene a meeting of political parties to appeal for their cooperation, instead playing politics amid the COVID-19 pandemic. So instead வந்திருக்கு, instead of playing அப்படிதான் வரும். insteadன்ட்டு நம்மளுக்கு வராது. ஸோ ஆப்ஷன் 5 எடுத்துருங்க. no correction required வராது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது இந்த ஆஃபும் நம்மளுக்கு வராது. ஸோ ஐதர் இது இந்த 1, 3 and 4க்குள்ள நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இங்க இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் அமிட் பாலிடிக்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பிளே பாலிடிக்ஸ் அமிட், இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் பாலிடிக்ஸ் அமிட். ஸோ இங்க வந்து ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் பாலிடிக்ஸ் அமிட் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ 1ம் வராது. ஓகே, 29th கொஸ்டின். ஓகே, இதை போட்டாச்சுல. Option 4, 29th. Most often reports prepared by RBI's internal working groups barely draw much attention beyond the relevant circles in the banking and financial services industries and rarely ever evoke protest. Okay, so இங்க வந்து எந்த phrase நம்ம செக் பண்றோம்? இங்க இருந்து இது வரையும் செக் பண்றோம். ஓகே, barely drawing நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ 1 and 2 எடுத்துடலாம். அடுத்து draw. இங்க வந்து barely draw இருக்கு, much attention, ஓகே, many attention இருக்கு, many attentions இருக்கு. ஸோ நம்மளுக்கு many attentionsன்றது வராது. ஓகே, ஸோ much attention before. ஸோ இங்க வந்து beyond அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க என்ன வரும்? Most often reports prepared by RBI internal working groups barely draw much attention beyond the relevant circle in the banking. So beyond தான் நம்மளுக்கு வரும். ஓகே, பிஃபோர்னா முன்னாடி நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு no correction required will be your answer. And attention is uncountable noun. So S வராது. அடுத்தது, it is difficult to understand the compelling circumstances which force the chief minister to seeking ன்னு கொடுத்திருக்காங்க. no correction required வராது. okay, seeking the ordinance route for a liberal law. okay, so இங்க வந்து for seek அப்படின்னு கொடுத்திருக்காங்க. okay, for seeking ன்னு சொல்லலாம். for seek சொல்ல மாட்டோம்ல. at seeking the ordinance, to seek. so it is third option. ஓகேயா? ஓகே, ஸோ 30 வரையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பாராஜம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, 8th கொஸ்டின். எயித் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, ஸோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Due to these factors, the International Union of Conservation of Nature comes up with a red list every year. So இங்க வந்து அவங்க பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, ரெட் லிஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க and these factors பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே deforestation, pollution and hunting வந்து are just some of these factors that play a role in animals becoming endangered and even extinct. ஸோ இந்த these factors என்னது? இந்த deforestation இதெல்லாம் தான் குறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ B இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்னன்னு சொல்லலாம்? அப்போ நம்மளுக்கு ஏ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த அந்த லிஸ்ட்டை பற்றி அவங்க பேசியிருக்கும் பொழுது வேற எங்கேயாச்சும் அந்த லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்களா? சியில் வந்து ஒரு டிகேட்ல இந்த மாதிரி வந்து நடக்குது, லாட் கேன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே மோர் சர்டன் ஃபேக்டர்ஸ் பிளே இன் ஹவு அனிமல் பாப்புலேஷன் என்டையர் ஸ்பீஷீஸ் கண்டினியூ டு சர்வைவ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து த லிஸ்ட்ன்னு கொடுத்துட்டு இங்கேயும் த லிஸ்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஏல வந்து லிஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பி, ஏ, டி, அதுக்கப்புறம் டி வந்து
ஏக்கு அப்புறம் நம்மளுக்கு டி வரும். பிகாஸ் அங்க வந்து லிஸ்ட் பத்தி பேசியிருக்கிறதுனால. ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னுமே இன்க்ளூட் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீஷீஸ் who provide humankind with ecosystem services like pollinating plants or as a source of food. ஓகே. ஸோ இங்கே வந்து ஈல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Nobody really knows exactly how many species are endangered, but it's more than you can count. ஸோ நம்ம கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம படிச்ச அந்த ஆர்கனைசேஷனுடைய அப்ரிவேஷன் இங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்த சொன்ன பிறகு தான் அதை அப்ரிவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏ இங்க இருக்கு. ஏக்கு சீக்வென்ஸ்டா வந்து அடுத்த பேரிங் வந்து டி தான் வரும். ஸோ அப்போ இந்த எஃப் வந்து நம்ம எங்க சொல்லலாம்? இங்க சொல்லலாம். ஓகே, சரி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பி வருமா இல்ல இ ஆர் சி வருமான்னு பார்க்கலாம். சி வந்து இங்க மோர் சர்டன் ஃபேக்டர்ஸ் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளே இன்டு ஹவு அனிமல் பாப்புலேஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லாட் கேன் ஹேப்பன் இன் அ டிகேட்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இ இருக்கு. நோபடி ரியலி நோஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னல, இந்த மாதிரி எவ்வளோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து வி கேன் கீப் இட் ஆஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ ஈயை வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வைக்க முடியும். அப்போ இ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பி வருமான்னு பார்க்கலாம். அண்ட் சி என்ன கொடுத்துருக்கு? லாட் ஹேப்பன் இன் டிகேட். அப்போ இந்த நார்மலா டிஸ்டிங்டா இருக்கிற என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அதை பத்தி பேசியிருக்காங்க. கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு லாட் கேன் ஹேப்பன் இன் அ டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கம்பேர் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு சி இக்கு அப்புறம் சி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் என்னது? நம்ம பேர் பண்ணது ஏக்கு அப்புறம் டி. அடுத்தது அப்ரிவேஷன் வந்து இதுல ஃபுல்லா இருக்கு. இதுல வந்துட்டு ஷார்ட்டா அப்ரிவேட் பண்ணும் பொழுது ஸோ இந்த எஃப் வந்து இங்க வரும்னு தெரிஞ்சிச்சு. இங்க வந்து எதை பத்தி பேசியிருக்காங்க? ஃபேக்டர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா தீஸ் ஃபேக்டர்ஸ்னு ஏல வரதுனால என்ன ஃபேக்டர்ஸ்னு பியை போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பி வராதுன்றதுனால இ வந்து படிக்கும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கு, அதுக்கப்புறம் டிகேட் பத்தி இருக்கு. இப்படிதான் நம்ம ஒரு சீக்வென்ஸை கரெக்டா போட முடியும். ஓகே, நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஸோ 8th கொஸ்டின்ல செகண்ட் ஸ்டெப்ல என்ன வருது? இட் இஸ் ஆப்ஷன் சி தான் வந்து செகண்ட் சென்டென்ஸா வருது. 9th கொஸ்டின், 4th வந்து ஏ. 10 ஃபர்ஸ்ட் வந்து it is E, 5th option. 11th question, which of the following is the last step after rearrangement? F. 12th one. 5th step என்னன்னு கேக்குறாங்க. It is D. Okay, so second option. So இப்போ நம்ம parajamples முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? Comprehension. Okay. சரி, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Why there is an awful situation in private sector, health sector even after many health protection schemes? அதுக்கப்புறமாவும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து social protection schemes do not provide any other financial help except hospital bill to the insurer. அதுக்கப்புறம் both hospital and insurance company வந்து treatment as per interest in profit ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராசஸ் லென்த்தி ப்ராசஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி அந்த பீப்புளுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தேடும் போது பிரைவேட் ஹெல்த் செக்டார்ல அந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம தேட போகிறோம். ஸோ அது எங்கே இருக்கு? சோஷியல் காஸ்ட். ஸோ இது தேடும் போது பாக்கி இருக்கிறதையும் நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க. வேற ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் பற்றி இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து தான் தேடணும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ private sector healthcare is driven by return capital. What makes an insurance and private healthcare an egregious combination is that the insurance backup incentives hospitals to expand the bill, but the patients do not get attended to in their best interest அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The agents of the government on the other hand have an incentive for driving down the price of procedures. As a result, hospital selective offers some services. Okay, so இங்க வந்து இந்த both because both hospitals and insurance company வந்து stimulus treatment as their interest in profit. So அந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. Okay, so which is second option. Okay, so இதை பற்றி அவங்க வந்து interest in profit தான்
Okay, so second question, why there is still the problem of a moral hazard even though people have better information than before? So ஏன் வந்து ஒரு moral hazard இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பீப்புளுக்கு வந்து better information than before இருந்தாலும் எதுக்கு இந்த problem of moral hazard இருக்கு? So hospitals give rebates to the patients on all extra tests and treatments and make it more attractive. இல்லாட்டி வந்து hospitals asked for those treatments only which are necessary for patients. இல்லாட்டி வந்து the insurance company tries to lessen the cost of hospital treatment. Now, patients are often influenced about their needs and cannot evaluate the treatment they are getting. So, இத பத்தி எங்க போட்டிருக்காங்க moral hazard பத்தி people get better information than before. So, private hospitals பத்தி எதுவும் கேட்கல, intervention, knowledge, supplier introduced இத பத்தியும் இதோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ moral hazardன்ற வேர்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்ற ரீட் பண்ணலாம். While the issue of asymmetric information gets ironed out, the inefficient behavior which is associated with moral hazard still remains. The doctor and patient are not constrained by the ability to pay, while the marginal private cost is zero. The social cost can be high. Appo consumption is high for those healthcare services which are often inefficient because the supply induced demand created and provided by doctors, hospitals which have superior knowledge compared to patients. So இங்க வந்து they encourage the patients to demand tests and interventions, though the improved quality of care and outcomes are uncertain. So இங்க வந்து அத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? Patients often influenced about their needs and cannot evaluate the treatment they are getting. So fourth one நம்ம படிச்சோம்ல அதுதான் இதோட answer. Okay, so third question. According to the passage, how a good public healthcare system will impact the இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே, ஸோ குட் பப்ளிக் ஹெல்த் கேர்ன்னு தான் நம்மளுக்கு ரெண்டு கொஷின் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று, வில் 10 people to switch from private health to as well as people need insurance to pay higher bills. ஸோ ஹையர் பில்ஸ் கட்டுறதுக்கு பண்ணுவாங்கல்ல அதை சொல்கிறாங்க. குட் பப்ளிக் ஹெல்த் கேர் வில் டென் டு அட்ராக்ட் அ க்ரௌட் அட்ராக்ட் பண்ணுவாங்க அண்ட் வில் மேக் த இன்சூரன்ஸ் கன்வீனியன்ட் ஆப்ஷன் டு கோ வித். ஓகே, ஸோ பிகாஸ் நிறைய பேராக ப்ரிஃபர் பண்ணும்பொழுது அதை கொடுப்பாங்க. இல்லை, தேர் வில் பி நோ இம்பேக்ட் ஆன் த இன்சூரன்ஸ் கம்பெனி as nowadays insurance is a must for everyone. Okay, so third one, இத பத்தி நம்ம படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. Insurance will still be attractive as well. Public health care don't facilitate other expenses like medicines. So these 2 points கண்டிப்பாவே வராது. இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா க்ரௌட் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இங்கே வந்து நீட் இன்சூரன்ஸ் டு பே ஹையர் பில்ஸ் கட்ட வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதை பற்றி எங்கே போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட்ல வந்து நம்ம படிக்கும் பொழுதே அமௌண்ட் எல்லாம் அது இருந்ததுல. ஸோ இங்கே வந்து ஸ்பெண்டிங் அட் 1.13 of GDP, the huge shortage of healthcare workers, particularly nurses, midwives, இதை பற்றி கொடுத்துருக்காங்க. Next one, the fact is 85% of the population cannot afford high cost corporate private healthcare, where demand is created by later by homogenizing all submarkets such as preventive, general, specialist, emergency and remedial services, where inducement is incentive is the norm, the exploitation of the suspecting is inevitable. So inevitable is தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மோஸ்டா வந்து நம்மள பில்ல தான் வந்து டு எக்ஸ்பேண்ட் த பில் பட் த பேஷண்ட்ஸ் டு நாட் கெட் அட்டெண்டட் டு இன் தேர் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். பட் அவங்க பில்லை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்கன்ற பாயிண்ட் வந்து இங்க கொடுத்துருந்ததா? அதாவது குட் பப்ளிக் ஹெல்த் கேர் வில் 10 people to switch from private health care as people need insurance to pay higher bills. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு. இதுல வந்து நீங்க தேர்ட் பேராகிராஃபை ரீட் பண்ணி பாருங்க. தேர்ட் இல்ல, செகண்ட் பேராகிராஃப். ஸோ இதுல வந்து அந்த பில்ஸ் இன்சென்டிவ்ஸ் பத்தி ஃபுல்லா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து மேல இருக்கிறதுல வந்து எவ்வளோ ஒன்லி 1.27 crore people have taken advantage of the scheme. ஸோ ஸ்கீம் கொண்டு வந்ததை பத்தியும் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இதுல வந்து எது ஆன்சரா வரும்? செகண்ட் இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க? அட்ராக்ட் பண்ணி க்ரௌட் வச்சு அட்ராக்ட் பண்றதை பத்தி போடவே இல்லை. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, fourth question. Why the lack competitive equilibrium
in health economics is problematic. Okay, so it will crowd out the privilege from the public healthcare system even after they can afford high premiums. அப்புறம் வந்து it makes people public healthcare system more efficient. அடுத்து it makes the underprivileged uh, unable to use profit making private hospitals even though in emergency cases. Healthcare departs from the standard model of supply demand which directed private hospitals towards unfair means of profits. ஸோ நீங்க இப்போ உள்ள போய் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு பதிலாக இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா இந்த காம்படிட்டிவ் ஈக்குலிபிரியம் ரிலேட் பண்ணி எங்க இருக்கோ அந்த இடத்துல படிக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ ஓரளவுக்கு நீங்க அதை ரீட் பண்ணிருக்கீங்களா? இங்க இருக்கு பாருங்க. Okay, so let's read from the starting. This pervasive demand inducement has an impact in terms of increase in health experiment. This results in upward bias in insurance premium, which in turn creates a physical externality in long term. In health economics, இதுல வந்து competitive equilibrium often does not exist. The behavior of private corporate hospital is skewed. So skewed na நம்ம வந்து vocabல பார்த்த ஒரு word. So it is like turn ஆயிருக்கு, make it straight ன்னு சொல்லிட்டு கூட நான் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பேன். ஓகே, in favor of profitability. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம இங்க ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல. ஸோ இதுல வந்து இங்க standard model supply demand which is directed private hospitals towards unfair means of profits. So profitability கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் competitive equilibriumல. Okay, so fourth one will be your answer. Fifth question. What steps should be taken by the government to make public health care better than now? So government should increase the investment in public healthcare system. Government should make better policies and arrangements for the healthcare sector as these policies are not as much efficient. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? Enlist more healthcare workers அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம். இதை ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்கா? healthcare system, healthcare workers. So combination makes intern capital. Okay, okay, so இங்க வந்து healthcare system பத்தியும் கொடுத்திருக்காங்க. pandemic revealed the mismatch between. Okay, so இதுவும் வந்துட்டு அந்த பாயிண்ட பத்தி இல்ல. ஸோ இதுல வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹெல்த்கேர் சிஸ்டம்ல வந்து கொண்டு வரதுக்குன்னு ஒரு இடத்துல இருந்தது. நம்ம இப்போ படிக்கும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தேன், somewhere down. Okay, the agents of the government on the other hand have an incentive for driving down the price procedures as a result. Okay, இது நான் சொல்லல. Okay, let's read here. The consumption is high for those healthcare services which are often inefficient because supplier induced demand created and provided by doctors and hospitals which have superior knowledge compared to patients. Okay, they encourage the patients to demand tests and interventions though the improved quality of care and outcomes are uncertain. Okay, இங்க வந்து government வந்து இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஹெல்த்கேர் சிஸ்டம்ன்றது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வராது. ஸோ கவர்மெண்ட் ஷுட் மேக் பெட்டர் பாலிசிஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த ஹெல்த்கேர் சிஸ்டம். இதுல மேல வந்து இதை பத்தி நம்மளுக்கு எதுவும் போடவே இல்லை. என்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஹெல்த் கேர் பெட்டரா ஆகணும் இப்போன்றதுக்காக எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்லிஸ்ட் மோர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஸோ இது வந்து தேர்ட் பேராகிராஃபோட எண்டில் வந்து இருக்கும். ஸோ நீங்க அதை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, ஓகே, ஸோ இப்போ சிமிலர் வேர்ட் என்டியூஸ்மெண்ட்னா இன்சென்டிவ். ஸோ இங்க வந்து என்ன வரும்? ஒரு என்கரேஜ்மெண்ட். ஓகே, இன்சென்டிவ் அப்படின்னு சொன்னா என்கரேஜ்மெண்ட். சிமிலர் மீனிங் இஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ 7th கொஸ்டின் பார்க்கலாம். அவார்ட்லி அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ்ட் பப்ளிக்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எப்போ நம்ம வந்து பப்ளிக்காக நம்மளால அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அசர்ட் அப்படின்னு சொன்னால் வந்து இட் இஸ் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் இஸ் ஆல்சோ டன். ஸோ க்ளோஸ் காம்ப்ரிஹென்ஷன் வந்துச்சுன்னா நான் எப்பவுமே என்ன சொல்லியிருந்தேன்னா, கடைசியில் வந்து
இந்த 10 மினிட்ஸ வந்து அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இனியோட செஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு ஐ கேன் மேக் இட் மோர் கிளியர். ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.